ரொம்ப நாளா வந்து எப்ஸ்டீன் ஐலாண்டை பத்தி பேசுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. எப்ஸ்டீன் ஐலாண்டை பத்தி யாருமே பேசினதில்ல. நாங்க தான் வந்து முதல்ல அப்படின்னு சொல்ல மாட்டோம். இருந்தாலும் உங்களோட தொடர்ந்து ரிக்வெஸ்ட் அப்படிங்கிறதுனால மற்றவங்க பண்ண வீடியோஸ்லாம் நான் வந்து பார்த்தேன். அதுல சில விஷயங்கள்லாம் வந்து சொல்ல தவறி இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு ஒரு வேற ஆங்கிள் இருக்கு. அதாவது அமெரிக்கால எப்ஸ்டீன் ஐலாண்ட் அப்படிங்கிற ஐலாண்ட்ல நடந்த ஒரு கொடூரமான விஷயத்தை பத்தி தான் இன்னைக்கு பாரி அவர்கிட்ட வந்து பேசி கேட்டு தெரிஞ்சு போறோம். வணக்கம் பாரி. வணக்கம். அங்க எங்கன்னு நம்ம பேசியிருக்கோம் இதை பத்தி. எப்ஸ்டீன் ஐலாண்ட் ட்ரம்பை பத்தி பேசும்போது பேசியிருக்கோம், எலான் மஸ்கை பத்தி பேசும்போது பேசியிருக்கோம், நிறைய சப்ஜெக்ட்ஸ்ல அந்த டீப் ஸ்டேட் பாலிடிக்ஸ் எல்லாம் பத்தி பேசுறப்போ பேசியிருக்கோம், அண்ட் ஜூஸை பத்தி பேசுறப்போ பேசியிருக்கோம். எப்ஸ்டீன் ஐலாண்ட் விஷயங்களை பத்தி ஒரு பேசிக்கான இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டு அதுல பல பேர் சொல்லாம விட்ட விஷயங்களை பத்தி என்ன இருக்குன்னு சொல்லுங்க. அடிப்படையில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஐலாண்டை பற்றியான பேச்சுக்கள் பல வருடமா நிலைச்சிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட இது அதிகமாக ஸ்டார்ட் அப் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா 2002 காலகட்டத்தில இருந்து இப்படி ஒரு தனிப்பட்ட ஒரு இடம் இருக்கு, அங்கே பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வருது. அவர் 2008 வந்து அந்த ஐலாண்டோடைய ஓனரா இருக்கக்கூடிய எப்ஸ்டீன் அந்த ஆள் வந்து கைது செய்யப்படுறாரு. 2008 கைது செய்யப்பட்டு அநேகமா ஒரு வருஷத்துலயோ என்னமோ வந்துட்டு அவர் வந்து தற்கொலை, அதாவது மர்மமான முறையில் தற்கொலை செய்து கொள்கிறார். அது ஏன் தற்கொலையா இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னா, அவர் தூக்கு போட்டுக்கிட்டதா சொல்றாங்க சிறையில. அதுவே வந்து ரொம்ப வாய்ப்புகள் குறைவா இருக்க ஒரு விஷயம். சிறையில தூக்கு போடுறதுக்கு அந்த மாதிரியான கயிறோ இதுவோ இருக்காது. இருந்தாலும் அவர் தூக்கு போட்டுட்டாருன்னு சொல்றாங்க. ரெண்டாவது, அதுல என்ன, தூக்கு போட்டா கழுத்தெலும்பு உடையாது. வெறும் அந்த கேலோஸ் போல்ல வச்சு போட்டா மட்டும் தான் கழுத்தெலும்பு உடையும். அதாவது இந்த போலீஸ் எல்லாம் போடுவாங்களே, சாதாரணமா போட்டுக்கிறது. அவங்க கழுத்தெலும்பு அதாவது தூக்கு போடும்போது ஆக்சுவலா தூக்குல எப்படி சாவாங்கன்னு பாத்தீங்கன்னா, கயிறு நெருக்கி மூச்சு திணறி தான் உயிர் போகும். இதுதான் பேசிக்கான விஷயம். ஆனா இவரோட கழுத்தெலும்பு உடைக்கப்பட்டிருக்கு கழுத்துல. அப்ப அது அவரோட போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கழுத்தெலும்பு உடைஞ்சிருக்கு. அவர் தூக்கு போடும்போது அந்த வெயிட்டுக்கு, அது அவர் ஒன்னும் பாத்திருப்பீங்க நீங்க, வெயிட்டான ஆள்லாம் கிடையாது. அப்ப அவர் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு பார்வை என்பது ஒரு, அதான். பட் போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ல வந்து அவர் தூக்கு போட்டாரு, கழுத்து உடைஞ்சிருச்சுன்னு முடிச்சு விட்டாங்க. ஆனா அதுக்கப்புறம் நிறைய பேர் பேசுறது என்னன்னா, அது வந்து மர்மமான சாவு. ஏன்னா அவரோட அசோசியேட்டா இருந்த நிறைய அரசியல்வாதிகள் அன்னைக்கு பவர்ல இருக்கிறாங்க, கேள்விக்கு உள்ளாக்கப்படுவாருங்கிறனால அவரை வந்து கொன்னுட்டாங்க அப்படிங்கறதான் ஒரு வெர்ஷனா. அது ஒரு இன்னைக்கு வரைக்கும் அது ஒரு கன்ஸ்பிரசி ஆங்கிள் அதுல இருக்கு அப்படிங்கறத நம்ம சொல்றோம். சரி, அப்படி என்னங்க அவர் தவறு செஞ்சாரு? என்ன தவறுக்குங்க அவர் கைது செய்யப்பட்டாருன்னா, அவர் 2002 காலகட்டத்தில இருந்தே அவர் மீது நிறைய இந்த மாதிரி செக்ஸுவல் பேஸ்டான புகார்களும், அவர் வந்து செக்ஸுவல் பார்ட்டிஸ் பண்றாங்க, ஆர்ஜி பண்றாங்க அப்படிங்கிற அலிகேஷன்ஸ் வந்துட்டே இருந்துச்சு. ஆனா 2008 அவர் கைது செய்யப்படுறதுக்கான காரணம், 14 வயது பெண் ஒரு புகார் கொடுக்குறாங்க, சிறுமி. அந்த பெண் என்ன சொல்றாங்கன்னா, அந்த எப்ஸ்டீன் ஐலாண்டுக்கு தன்னையே அழைத்துட்டு போயிருக்காங்க. அங்க வந்து அந்த பெண் வந்து பாலியல் வல்லுறவுக்கு உள்ளாக்கப்பட்டாள். அதை வந்து அந்த பொண்ணு வந்து அவங்க வீட்டுல வந்து சொல்றாங்க. அவங்க வீட்டுல இருந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க. ஸோ இதுதான் அவரை கைது செய்வதற்கான விஷயம். இது கைது செஞ்சோன்னா அங்க இருக்க ஃபர்ஸ்ட் அந்த லோக்கல் பேஸ்டு போலீஸ் தான் அவரை கேஸ் ஃபைல் பண்றாங்க, விசாரணைக்கு கூப்பிடுறாங்க. அப்ப வந்து என்னன்னா, அது வந்து கொஞ்சம் பெருசா ஈஸியா இவங்க டீல் பண்றாங்க, எடுபடல. அப்புறம் வந்து FBI அவங்களுடைய ஃபெடரல் இது வந்து அவங்க வந்து இன்வெஸ்டிகேஷனுக்குள்ள இறங்குறாங்க. அந்த ஃபெடரல் இன்வெஸ்டிகேஷன்ல ஆக்சுவலா கிட்டத்தட்ட 37 பேரோ வந்துட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, முன் வராங்க. FBI கண்ட்ரோல்ல வந்ததுக்கு அப்புறம் ஒரு 38 விக்டிம்ஸ் வந்து அவங்க ஐடென்டிஃபை பண்ணி அவங்க கிட்ட இருந்து கம்ப்ளைண்ட்ஸ் வாங்குறாங்க. இப்பதான் இது வந்து பெரிய விஷயமா மாறுது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, இந்த FBI இதுலயுமே வந்துட்டு என்ன அந்த விசாரணை எல்லாம் நடக்கும் பொழுது அதுல நிறைய ஒரு ஜட்ஜோட இதெல்லாம் அவர் ஒரு அதுல இன்வால்வ், இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள்லாம் போயிட்டே இருந்துச்சு. பெருந்தலைகள் அதான் ஓப்பனா சொன்னா பெரிய பெரிய தலைகள்லாம் உருள தொடங்குச்சு. அவர் அப்ப பெரிய பெரிய பணக்காரர்கள், பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள்லாம் வந்து இவனோட ஐலாண்டுக்கு போயிட்டு வந்தவங்கலாம் இருக்காங்க. அவங்க போட்டோஸ்லாம் இருக்கு, அந்த ஐலாண்டுக்கு போயிட்டு வந்த போட்டோஸ்லாம். அப்ப அவங்களாம் என்ன மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சாங்கன்னா, எனக்கு அவனை தெரியும், ஆனா வந்து அவன் இப்படி பண்ணிருப்பான்னு எதிர்பார்க்கல, ஐயோ இப்பனா இப்படி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருமே அப்படியே ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு ப்ரெஷர் வந்து கிரியேட் ஆகுது. இப்ப இந்த டைம்ல தான் இந்த எப்ஸ்டீன் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒண்ணு, அந்த லிஸ்ட் என்ன சொல்லப்பட்டுச்சு அப்படின்னா, யாரெல்லாம் இந்த இதுல வந்து கலந்துகிட்டா, இந்த மாதிரியான செக்ஸுவல் பார்ட்டிஸ், இந்த ஆர்ஜி இதுல எல்லாம் வந்து யார் கலந்துகிட்டாங்கிற லிஸ்ட் வந்து அவங்ககிட்ட ஒண்ணு இருந்துச்சு. காரணம் என்னன்னா, அவங்ககிட்ட வந்து ஒரு புக் இருந்துச்சான். அந்த புக்ல வந்து அவன் யாரெல்லாம் அவங்க பழக்கப்பட்டவங்க போனவங்க எல்லாம் ஒரு லிஸ்ட் எழுதியிருந்தானா. அந்த லிஸ்ட்ல இருந்தவங்க, அவங்க போன் நம்பர், கான்டாக்ட் டீடைல்ஸ் இதெல்லாம் இருக்குல்ல. இப்ப எடுத்துக்காட்டுக்கு, இப்ப நீங்க ஒரு பெரிய பணக்காரர்னு வைங்க, உங்களை நான் டைரக்டா ரீச் அவுட் பண்ண முடியாது. ஆனா உங்களை ரீச் அவுட் பண்றதுக்குன்னு ஒரு வழி ஒண்ணு இருக்கும்ல, உங்களோட அசிஸ்டன்ட் ஒரு மிடில் மேன் ஒருத்தர் இருப்பான். இந்த மாதிரியான அவங்களோட நேம்ஸ் அண்ட் லிஸ்ட் எல்லாமே வந்து அவன் வந்து ஒரு புக்ல வச்சு மெயின்டைன் பண்ணியிருக்கான், அவர் ரிட்டனா வச்சிருந்திருக்கான் போல. அந்த இதுல வந்து ஒரு லிஸ்ட் இருந்துச்சான்.
அந்த லிஸ்ட் ஆஃப் பொலிட்டீஷியன்ஸ் அதான் மெயினா. அந்த லிஸ்ட் ஆஃப் பொலிட்டீஷியன்ஸ் வந்து விவிஐபிஸ் அவங்க எல்லாம் யாரெல்லாம் வந்து இவங்க கூட அசோசியேட்டடா இருந்தா எதற்காக இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி. இந்த லிஸ்ட்டை தான் இப்ப கூட சமீபத்துல கூட அந்த லிஸ்ட்டை வெளியிட போறாங்க. இந்த லிஸ்ட்ல வந்து ஆக்சுவலா வந்துட்டு ட்ரம்போட பேர் இருக்கு, அதனால வந்து அவர் மிரட்டுறதுக்கு இதை பயன்படுத்துறாங்க. இப்ப இந்த இஸ்ரேல் இதுல கூட என்ன சொல்றாங்க, அந்த லிஸ்ட்டை வச்சுதான் அவர் மிரட்டிட்டு இருக்காங்க அப்படின்லாம் செய்திகள் கேட்டிருப்பீங்க. அப்ப உண்மையாவே இப்படி ஒரு லிஸ்ட் இருக்கானா அது தெரியல, யாருக்கும் தெரியல. ஆனா FBI விசாரிக்கும் பொழுது அவர் ஒரு புக்ல வந்து அவன் தன்னுடைய அசோசியேட்ஸ் பேர் எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணியிருந்தான் அப்படிங்கிற ஒரு குறிப்பு மட்டும் அவங்களோட இன்வெஸ்டிகேஷன்ல இருக்கு. அந்த இன்வெஸ்டிகேஷன்ல அது ப்ரூஃபா வச்சிருக்காங்க. அதுல ஒரு லிஸ்ட் இருக்கு. அந்த லிஸ்ட்ல இருக்கவங்க எல்லாருமே தப்பானவங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, அது வந்து சமூக வலைதளங்கள்ல இந்த மாதிரி இணையதளங்கள்ல அது ஒரு இதா உருவாயிருக்கு. இருக்கலாம், இல்லாம இருக்கலாம். அது நம்ம உறுதியா சொல்ல முடியாது. அந்த இடம். இப்ப இந்த லிஸ்ட்ல வந்து இவங்க பேர் இருக்கு, அவங்க பேர் இருக்குன்னு சில பேர் லீக்டு லிஸ்ட் அப்படிலாம் போட்டு நிறைய கிரியேட் பண்ணலாம் வந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் நம்ப முடியாது. ஆனா இன்னைக்கு நீங்க பார்க்கக்கூடிய பெரிய பெரிய நமக்கு தெரிஞ்ச எலான் மஸ்கா இருக்கட்டும், ட்ரம்பா இருக்கட்டும், இவன் கூகுள் சிஇஓ இருக்கட்டும், இவங்க எல்லாருமே அந்த ஐலாண்டுக்கு போயிட்டு வந்ததுக்கான ப்ரூஃப், போட்டோ எவிடன்ஸ், அதுக்கப்புறம் அவனுடைய தனிப்பட்ட விமானம். இப்ப அது அங்க உங்களுக்கு பிரைவேட் ஜெட்ஸ் இருக்குல்ல, அந்த பிரைவேட் விமானங்கள்ல பயணம் பண்ணும் பொழுது அதை ஆக்சுவலா பதிவு பண்ணணும். ஏன்னா ஒரு ஏர்வேயோட ரூல்ஸ் படி பாத்தீங்கன்னா உங்க இஷ்டத்துக்குலாம் அந்த ஃபிளைட் போகாது, வராது. ஒரு ஃபிளைட் கிளப்புறீங்க அப்படின்னா யார் யார் அதுல போறாங்கிறத அவங்க முன்கூட்டியே அவங்களோட ஏர்லைன்ஸ்ல வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் அதை எடுப்பாங்க. அதுக்கான ப்ரூஃப் எல்லாம் இது பண்ணி, பிரைவேட் ஃபிளைட்டா இருந்தாலும் நீங்க வந்து இன்ஃபார்ம் பண்ணும். கார் மாதிரி என் இஷ்டத்துக்கு நான் எடுத்துட்டு போவேன், போயிட்டு வர முடியாது. அப்ப அது வந்து கவர்மெண்ட்டுக்கு தெரியும் யார் யார் போறா வரான்ட்டு. இப்ப இதை வந்து சொன்னோம்னா விஜய் த்ரிஷா அவங்களை கூட்டிட்டு ஒரு நிகழ்வுக்கு போனாங்கல்ல, சோ அதுல வந்து போன அந்த கட்சியோட பிரமுகர் பேர் வரைக்கும் வந்துருச்சு பக்காவா அப்படியே. அப்ப அதுல என்னன்னா யார் யார் போறாங்கிறது பிரைவேட் விமானமாவே இருந்தாலும் அரசாங்கத்துக்கு தெரியும். அதுக்கப்புறம் தான் அந்த வீடியோ இதெல்லாம் வெளியிட்டு இதெல்லாம் பண்ணாங்களே. ஸோ அதே போல இந்த விமானம், அந்த ஆளுடைய தனிப்பட்ட விமானம் இங்க இருந்து அவரோட அந்த ஐலாண்டுக்கு போயிட்டு வந்திருக்கும் போல. அது ஒரு கிளஸ்டர் ஆஃப் ஐலாண்ட். அது அங்க வந்து ஒரு தீவு மட்டும் இல்ல, நிறைய தீவு எல்லாத்தையும் பிரைவேட் ஐலாண்ட்ஸ். இந்த ஆளுக்கு ஒரு சொந்தமா அந்த 2 பகுதி ஒரு ஐலாண்டு மாதிரி இருக்கும். அந்த பகுதியை வந்து இவர் வச்சிருக்காப்ல. அது மாதிரி பக்கத்துல நிறைய ஐலாண்ட்ஸ் இருக்கு. இதுல என்னன்னா அங்க இருக்க பகுதி மக்கள் நேட்டிவ் இருப்பாங்கல்ல, அங்க வாழக்கூடிய மக்கள், அவங்க எல்லாம் அதுக்கு வந்து பெடோஃபைல் ஐலாண்டே பேரு. அது தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு, காதுக்கு வந்து போயிருக்கு. பெடோஃபைல் ஐலாண்டு, அப்புறம் குரூப் ஆர்ஜி ஐலாண்டு, இப்படிலாம் அவங்க வந்து அதை வந்து சொல்லிட்டு இருக்காங்க. காரணம் என்னன்னா அங்க போட் எல்லாம் போலாம். நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஐலாண்ட்ல யாரும் போக முடியாது பர்மிஷன் இல்லாம. சுத்தி கார்ட்ஸ் இருப்பாங்க. அந்த ஐலாண்ட்ல போட் நிப்பாட்டுறதுக்கு இடம் இருக்கும். அந்த இடத்து பக்கத்துலயே கார்டு இருப்பாரு. சோ நீங்க அந்த ஐலாண்டுக்கு உள்ள போனோம்னா அந்த இடத்துல போட் நிப்பாட்டி ஏறி போய் உள்ள போய் தான் நீங்க வீடியோ எல்லாம் எடுக்க முடியும். ஆனா அந்த ஐலாண்ட சுத்தி கடல் இருக்குல்ல, அது வந்து கவர்மெண்டோட, அது பிரைவேட் கிடையாது. சோ அந்த சுத்தி இந்த போட்ஸ்ல வந்து நிறைய போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் நிறைய பேர் எடுத்திருக்காங்க முன்னாடி ஆரம்ப காலகட்டத்திலேயே. கரைக்கிட்ட போய் அங்க இருந்து எடுக்கப்பட்ட சில வீடியோஸ் எல்லாமே, இந்த ட்ரோன்ஸ்ல இருந்து எடுத்த வீடியோஸ்ல எல்லாமே சின்ன பெண்கள், அங்க வந்து நிறைய பெண்கள் வந்து அரை நிர்வாணமா அந்த ஐலாண்ட்ல சுத்திட்டு இருக்கிறது, இதெல்லாமே வந்து அது என்னன்னா வெளிநாட்டுக்காரங்க அவங்க ஜட்டி இதோட தான் சுத்துவாங்க. சோ அந்த போட்டோஸ் அதுல வந்து நிறைய பெண்கள் எல்லாம். அப்ப அதுல அவங்க அந்த போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் நிறைய ஆரம்பத்தான் சொல்றேன் 2002 காலகட்டத்தில இருந்தே இது வந்து ஒரு தொடர்ச்சியா பேச்சு பொருள் ஆயிட்டு. அந்த ஐலாண்ட்ல இவரை பார்த்தேன், அந்த ஐலாண்ட்ல அவர் இருந்தாரு, இவர் இருந்தாருன்னு இது ஒரு சர்ச்சை ஆயிட்டே இருக்கும். ஃபேமஸ் பீப்புள்லாம் பட்டுன்னு எல்லாரும் ஞாபகம் வச்சுப்பாங்க. அப்படி எல்லாம் பேச்சு பொருளா இருக்கக்கூடிய இடத்துல சின்ன குழந்தைகளும் அங்க கொண்டு வந்து இந்த மாதிரி பண்ணாங்கிறது தான் ஒரு பெரிய விஷயம். ஆனா அதுக்கு அது ஃபர்ஸ்ட் ஆரம்பத்திலேயே அது மேல அந்த இதெல்லாம் சொல்லப்பட்டாலும் அதெல்லாம் மறுத்துக்கிட்டே வந்தாங்க. பவர் அவங்க கிட்ட இருந்துச்சு. ஆனா ஒரு டைரக்டா ஒரு கம்ப்ளைண்ட் வந்து ஒரு 14 வயசு பொண்ணு ரைஸ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஆள் வந்து தப்பிக்கிறதுக்கு வழி இல்லாம மாட்டாப்ல. அதுக்கப்புறம் FBI உள்ள வந்து அதுலயும் கொஞ்சம் நேர்மையா கொஞ்சம் இன்வெஸ்டிகேட் பண்ணல. இந்த 38 பேரும் நம்ம அவங்க அதுலயும் நிறைய மைனர்ஸ் இருக்காங்க. அந்த விக்டிம்ஸ் அவங்க எல்லாம் வந்து பண்ணும்போது 38 பேர் வந்து அவங்க ஐடென்டிஃபை பண்ணி அவங்களும் சேர்ந்து அந்த கேஸ்ல ஜாயின் ஆகும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா இது ரொம்ப பெரிய இதாயிருது. அதாவது பாரு, அவங்க வந்து இந்த பிரச்சனையில மாட்டினப்போ ஐலாண்டுக்கு போனப்போ மைனரா இருந்திருக்காங்க. வெளியில வந்து மேஜரா சின்ன குழந்தையா இருக்கும்போது கூட்டிட்டு போயிருவாங்க. அதாவது 15, 14 இந்த 16 வயசுக்கு முன்னாடி இருக்க ஆட்கள் எல்லாம் கூட்டு போறாங்க. அங்க போயிட்டு ட்ரக் இதுன்னு சொல்லிட்டு, ஏன்னா அங்க கொஞ்சம் ஸ்கூல் படிக்கிற காலகட்டத்திலேயே அதுங்க வந்து கொஞ்சம் அப்படிதான் கலாச்சாரம் அப்படிதான் அங்க இருக்கு. அதனால அங்க இருந்தே பிரெயின் வாஷ் பண்ணி இதுல வந்து இவங்க கூட இருந்த ஒரு லேடி, அவங்களும் வந்து அவங்க ஒய்ஃபா என்ன தெரியல. சரி, பட் அவங்க ஒய்ஃப் இல்ல, பட் அவங்க ஒரு மாதிரி ஒரு இதுல அது ஒரு மாதிரி ஒரு எல்லாமே செஞ்சுக்குவாங்க. ஆனா கல்யாணம் இல்ல அப்படிங்கிற அந்த லேடி தான் வந்து இந்த மாதிரி பெண்களை ஐடென்டிஃபை பண்ணி கூப்பிட்டாங்க. அவங்களும் கைது செய்யப்பட்டாங்க. அவங்க இருக்கிறாங்க இன்னும்.
துணை போயிட்டாங்க. அவங்க தான் அந்த பெண்களை வந்து யாராருன்னு ஐடென்டிஃபை பண்ணி அவங்கள வந்து ஆசை காமிச்சு உள்ள கூட்டு போனாங்க. அதுக்கு என்னமோ சொல்லுவாங்களே, ஒரு இங்கிலீஷ் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அந்த மாதிரி கைட் பண்ணி அவங்கள தப்பான க்ரூமிங் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அவங்க மேல கேஸ் இருக்கு. ஸோ இதெல்லாமே வந்து தொடர்ச்சியா நடந்திருக்கு. இப்ப இங்க என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பேசிக்கா இதுல பாதிப்பானவங்க யாரும் சாவல, எல்லாருமே உயிரோட தான் இருக்கிறாங்க எல்லாம். ஆனா இங்க நடந்தது என்னன்னா, ஓப்பனா சொன்னா இது ப்ராஸ்டியூஷன். அதுல சைல்டு ப்ராஸ்டியூஷன் தான் இங்க நடந்திருக்கு. அவங்க கிட்ட காசு கொடுத்துருக்கு, காசு வாங்கிட்டு தான் எல்லாமே நடந்திருக்கு. அவங்க யாருமே வந்து எப்படி சொல்றது, அவங்க சின்ன வயசுல அதுகளுக்கு தெரியாதுல்ல. ஆமா. ஸோ அவங்களை வந்து ப்ராஸ்டியூஷனுக்குள்ள கொண்டு வந்து அவங்க அது மாதிரி பயன்படுத்திருக்காங்க. மசாஜ் அது இதுன்னு சொல்லி கூட்டிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தப்பா நடந்திருக்கிறாங்க, எல்லாம் பண்ணிருக்காங்க. ஆனா எல்லாமே காசு கொடுக்கப்பட்டிருக்கு. அது எல்லாமே அந்த இன்வெஸ்டிகேஷன் இருக்கு. யாருமே வந்து கடத்திட்டு போயிட்டு இது அப்படிங்கிற மாதிரிலாம் இல்ல. முழுக்க முழுக்க காசு 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 காசை வச்சு என்ன வேணாலும் வாங்க முடியுங்கிற ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்ல போயிருக்காங்க. ஆனா சின்ன பசங்க கிட்ட இந்த மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கிறது செல்லாது. இவ்வளவுதான் விஷயம்.